சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழ் என்னும் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய அரசியலமைப்பில் ஒழிக்கப்பட உள்ள நிறைவேற்று ஜனாதிபதி முறை, ஸ்ரீலங்கா பிரதமர் உறுதி. கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிபலிப்பாளர் பணியிடை நீக்கம், மருத்துவ விடயங்களை ஊடகங்களுக்கு தெரிவித்ததாக குற்றச்சாட்டு. தரமற்ற மருந்துகளுக்கு அனுமதி அளித்தவர்களை பணியிடை நீக்கம் செய்ய கோரிக்கை, ரொக்ஷான் பெல்லனவின் பணி இடைநீக்கம் அநீதியானது எனவும் கருத்து. கஜேந்திரகுமார் தலைமையிலான குழு சீமானுடன் சந்திப்பு, ஈழத் தமிழர்களுக்காக தொடர்ந்தும் குரல் கொடுக்கவும் அழைப்பு. வடகிழ் பருவப்பேச்சு மழையினால் மட்டக்களப்பின் தாழ்நில பகுதிகளில் வெள்ள நீர் தேக்கம், பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிப்பு. பிரவுன் பல்கலைக்கழக துப்பாக்கிச் சூட்டு சம்பவம், தற்கொலை செய்து கொண்ட துப்பாக்கிதாரி. இனி விரிவான செய்திகள். தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் கொள்கை பிரகடனத்தில் உறுதியளித்தபடி நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதி முறைமை நிச்சயமாக ஒழிக்கப்படும் என ஸ்ரீலங்கா பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வின் போது அவர் இவ்வாறு உறுதியளித்துள்ளார். இலங்கையில் நிறைவேற்று அதிகாரம் மிக்க ஜனாதிபதி முறையானது முன்மொழியப்பட்டுள்ள புதிய அரசியலமைப்பின் ஊடாகவே ஒழிக்கப்படும் என கரணி அமரசூரிய உறுதிப்படுத்தியுள்ளார். புதிய அரசியலமைப்பின்றி இதனை செய்ய முடியாது என்பதால் அதற்கான ஆய்வு பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னர் சமர்ப்பிக்கப்பட்ட குழு அறிக்கைகள் மற்றும் ஏனைய முன்மொழிவுகள் தற்போது விரிவாக ஆராயப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான வரைவு பற்றிய கருத்துரு ஆவணம் விரைவில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் அரசாங்கம் உறுதியாக இருப்பதாகவும் முறையான அரசியலமைப்பு மாற்றத்தின் ஊடாகவே இது சாத்தியமாகும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். தமிழகம் சென்றுள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் தமிழ் தேசிய பேரவையின் பிரதிநிதிகள் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். தமிழர் தேசம் தமிழர் இறைமை அங்கீகரிக்கப்பட்ட தீர்வை வலியுறுத்தி தமிழகத்தின் பிரதிநிதிகளை சந்திக்க தமிழ் தேசிய பேரவையினர் தமிழகம் சென்றுள்ளனர். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரை நேற்று சந்தித்திருந்த நிலையிலேயே இன்று இந்த குழுவினர் சீமானை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இதன்போது ஈழத்தமிழருக்காக தொடர்ந்தும் குரல் கொடுத்து வரும் சீமானை குறித்த குழுவினர் பாராட்டியதுடன் எதிர்காலத்திலும் தமக்கு குரல் கொடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிபலிப்பாளராக கடமையாற்றிய வைத்தியர் ரொக்ஷான் பெல்லனவை பணி இடைநீக்கம் செய்ய சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விளக்கமறியலில் இருந்தபோது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த அவரது உடல்நிலை குறித்த இரகசிய தகவல்களை ஊடகங்களுக்கு பகிரப்படுத்தியமைக்காகவே அவர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வைத்தியசாலையில் வைத்தியர் பெல்லனவின் பிரிவில் அனுமதிக்கப்படவில்லை எனவும் அவருக்கு தகவல்களை வெளியிட எந்த அதிகாரமும் இல்லை எனவும் பதில் சுகாதார அமைச்சர் வைத்தியர் ஹன்சக விஜயமுனி சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரு நோயாளியின் தனிப்பட்ட மருத்துவ விவரங்களை ஊடகங்களுக்கு தெரியப்படுத்துவது சட்டவிரோதமானது மற்றும் மருத்துவ நெறிமுறைகளுக்கு எதிரானது என அமைச்சு தெரிவித்துள்ளது. வைத்தியர் பெல்லனவினால் வழங்கப்பட்ட சில தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை எனவும் கண்டறியப்பட்டுள்ளது. வைத்தியர் பெல்லன ஏற்கனவே பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய குறித்து வெளியிட்ட கருத்து தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார். அத்துடன் அவர் ஐக்கிய தேசிய கட்சியின் கொழும்பு வடதொகுதி அமைப்பாளராக செயற்பட்டமை மூலம் அரசு ஊழியர்களுக்குரிய அரசியல் நடுநிலைமையை மீறியுள்ளாரா என்பது குறித்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இலங்கையில் சர்ச்சையை ஏற்படுத்தும் வகையிலும் பொதுமக்களிடையே அமைதியின்மையை ஏற்படுத்தும் வகையிலும் அனுமதியின்றி அவர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை வெளியிட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இது தொடர்பில் எதிர்காலத்தில் முறையான ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இலங்கையில் தரமற்ற மருந்துகளை பயன்படுத்தியதால் உயிரிழந்த 2 யுவதிகள் தொடர்பில் கருத்து வெளியிட்ட வைத்தியர் ரொக்ஷான் பெல்லென பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும், ஆனால் தரமற்ற மருந்து பொருட்களை கொண்டு வந்தவர்கள் இன்னும் பணியை தொடர்ப்பதாகவும் ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்விலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கையில் தற்போது தரமற்ற தடுப்பூசி பயன்படுத்தப்பட்டமையினால் கபரகட மற்றும் மத்துக்கம பிரதேசங்களில் 2 யுவதிகள் உயிரிழந்துள்ளதாக சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய நிலையில் தரமற்ற மருந்துகள் தொடர்பாக அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகள் என்ன என்பதை முன்வைக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சபையில் வலியுறுத்தினார். சுகாதாரத்துறையில் நிலவி வரும் ஊழல் மற்றும் மோசடிகளை அம்பலப்படுத்தும் வைத்தியர் ரொக்ஷான் பெல்லென்ன ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தமையை வைத்து அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இது நியாயமற்ற செயல் எனவும், சுகாதாரத்துறையில் காணப்படும் தரமற்ற மருந்துகள் மற்றும் ஊழல் விடயங்களை பேசுவதற்கு அவருக்கு அடிப்படை உரிமைகள் உண்டு எனவும் வலியுறுத்தியுள்ளார். எனவே இந்த பணி நீக்க நடவடிக்கை அநீதியான செயல் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் தெரிவித்தார். இலங்கையில் 2025 ஆண்டில் இதுவரை மொத்தமாக 93 மருந்துகள் தர சோதனைகளில் தோல்வியடைந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் மருந்து விநியோக பிரிவு தெரிவித்துள்ளது. தரம் குறைவான மருந்துகளில் பெரும்பாலானவை இந்தியாவிலும் உள்நாட்டிலும் உற்பத்தி செய்யப்பட்டவை என கண்டறியப்பட்டுள்ளது. மீதமுள்ள மருந்துகள் சீனா, பாகிஸ்தான், ஜப்பான் மற்றும் பங்களாதேஷ் உள்ளிட்டவற்றினுடையது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரமற்றவை என அடையாளம் காணப்பட்ட மருந்துகளில் சில திரும்பப் பெறப்பட்டுள்ளதாகவும், சில மருந்துகளில் விநியோகம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த 2017 ஆண்டு முதல் ஒட்டுமொத்தமாக 600 மருந்துகள் தரக்குறைபாடுகள் பதிவாகியுள்ளதாகவும் அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. குறிப்பாக அண்மையில் மயக்க மருந்துடன் தொடர்புடைய 2 மாணவர்கள் குறித்து விசாரணைகள் நடத்தி வருவது இந்த விவகாரத்தை மீண்டும் தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலைமையின் தீவிரத்தை கருதி தரமற்றதாக கண்டறியப்பட்ட சில மருந்துகள் தற்போது சந்தையில் இருந்து முழுமையாக அகற்றப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வவுனியா ஈச்சங்குளம் பகுதியில் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு பெண் கொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வவுனியா ஈச்சங்குளம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கருவேப்பன்குளம் பகுதியில் குறித்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொலை செய்யப்பட்ட பெண் கருவேப்பன்குளம் பகுதியைச் சேர்ந்த 37 வயதுடையவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடும்ப தகராறு காரணமாக உயிரிழந்த பெண்ணின் கணவரால் இந்த கொலை செய்யப்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மனைவியை கொலை செய்த பின்னர் கணவரும் கழுத்தை அறுத்து கொண்டுள்ளதாக, காயங்களுடன் வவுனியா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் ஈச்சங்குளம் காவல்துறையினர் தெரிவித்தனர். சம்பவம் குறித்து ஈச்சங்குளம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பில் தற்போது பெய்து வரும் வடகிழ் பருவப்பெயர்ச்சி மழை காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெரும்பாலான தாழ் நிலங்களில் வெள்ள நீர் தேங்கியுள்ளது. இந்த நிலையில் வெள்ள நீர் வழிந்தோட முடியாமல் உள்ள பகுதிகளில் பொதுமக்கள் மிகுந்த அசௌகரியங்களை எதிர்கொண்டு வருவதாக கவலை வெளியிட்டுள்ளனர். களுவாஞ்சிபடி சரஸ்வதி வித்யாலயா ஸ்கூல், அதில் ப்ளஸ் சாய் ப்ரீ ஸ்கூல் நர்சரியும் இருக்குது. இதில் வந்து இப்போ ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து மழை தான் தொடர்ந்து வெள்ளம் வந்து கொண்டு இருக்குது. அதனால் பிள்ளைகள் இப்போ ஸ்கூலுக்கும் வருதுகள் இல்லை, அதே மாதிரி எங்கிட்ட நர்சரிக்கும் வேற இல்லை. அது என்னென்று சொன்னால் பிள்ளைகளுக்கு தொற்றுநோய் கிருமிகள் அதுன்ட்டு பேரண்ட்ஸ் அனுப்புகிறாங்க இல்லை. இது வந்து ஒவ்வொரு வருடமும் இந்த வெள்ளம் நிற்கிறதால இதை நீங்கள் ஏதாவது இது செய்து நீர் வடிகாலாமல் ஏதாவது செய்து நீங்கள் இதை எங்களுக்கு செய்து தருமாறு நாங்கள். தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம் பாம்பன் அருகே இலங்கைக்கு கடத்துவதற்காக நாட்டுப்படகில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கச்சா எண்ணெய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது.
பாம்பன் அடுத்த முந்தல்முனை கடற்கரை பகுதியில் இன்று அதிகாலை இலங்கைக்கு கடத்துவதற்காக நாட்டுப்படகில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 9.5 லிட்டர் கஞ்சா எண்ணெயை இந்திய கடலோர காவல்படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கடற்கரை பகுதி இலங்கைக்கு மிக அருகே இருப்பதால் பாம்பன், முந்தல்முனை, குந்துக்கால், வேதாளை, மரக்காயர்பட்டினம், தனுஷ்கோடி உள்ளிட்ட கடற்கரைகளில் இருந்து இலங்கைக்கு சட்டவிரோதமான முறையில் நாட்டுப்படகுகளில் ஐஸ் போதைப் பொருள், கஞ்சா, கடல் குதிரை, கடல் அட்டை, மஞ்சள் உள்ளிட்ட பொருட்கள் கடத்தப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் குறித்த பகுதியில் ஒரு நாட்டுப்படகின் மர்ம நபர்கள் 4 கஞ்சா எண்ணெய் பொட்டலங்களை ஏற்றிக் கொண்டிருப்பதை கண்ட இந்திய கடலோர காவல் படையினர் சுற்றி வளைக்க முற்பட்ட வேளை குறித்த நபர்கள் தப்பியோடியுள்ளனர். தங்கச்சிமடம், அந்தோணியார்புரம் பகுதியைச் சேர்ந்த 4 இவ்வாறு தப்பியோடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்திய கடலோர காவல் படையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்காவிற்குள் டிக்டாக் சமூக வலைதளத்திற்கான தடையை தவிர்ப்பதற்காக அதன் உரிமையாளர் தனது அமெரிக்க பங்குகளில் 80% அதிகமானவற்றை அமெரிக்க மற்றும் உலகளாவிய முதலீட்டாளர்களுக்கு விற்பனை செய்வதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார். 3 முக்கிய முதலீட்டாளர்களுடன் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக டிக்டாக் தலைமை நிர்வாக அதிகாரி தெரிவித்துள்ளார். 2020 அக்டோபர் மாதம் முதல் அமெரிக்காவில் டிக்டாக்கின் செயற்பாடுகள் தொடர்பாக கடுமையாக சர்ச்சைக்குரிய சூழல் நிலவி வந்தது. அந்த சர்ச்சைகளை முடிவிற்கு கொண்டு வருவதற்கு இந்த ஒப்பந்தம் ஒரு முக்கிய நடவடிக்கையாக பார்க்கப்படுகின்றது. அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த டொனால்ட் ட்ரம்ப் 170 மில்லியனுக்கும் அதிகமான அமெரிக்கர்களால் பயன்படுத்தப்படும் டிக்டாக் செயலியை தடை செய்ய கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார். டிக்டாக்கின் அமெரிக்க உரிமையை சீன உரிமையாளர்கள் விற்பனை செய்யாவிட்டால் அந்த செயலியை அமெரிக்காவில் தடை செய்யும் சட்டம் ஜனவரி 20 முதல் நடைமுறைக்கு வந்திருந்தது. இதற்கமைய பைடான்ஸ் நிறுவனம் டிக்டாக் USDS ஜாயிண்ட் வெண்டர் LLC என்ற பெயரில் புதிய கூட்டு வணிகத்தை உருவாக்குவதற்காக 3 முதலீட்டாளர்களுடன் இந்த ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டுள்ளது. அமெரிக்காவில் கடந்த சனிக்கிழமை பிரவுன் பல்கலைக்கழகத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் நபர் 6 நாள் தீவிரமாக தேடப்பட்ட நிலையில் 48 வயதான குறித்த நபர் நேற்றிரவு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் உடலமாக மீட்கப்பட்டுள்ளார். தாக்குதலில் 2 மாணவர்களை கொன்று 9 பேரை காயப்படுத்தி கொல்லப்பட்ட சம்பவத்தில் குறித்த நபர் அடையாளமிடப்பட்ட நிலையில் அவரது இடத்தை நெருங்கும் போது அவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதிய அரசியலமைப்பில் ஒழிக்கப்பட உள்ள நிறைவேற்று ஜனாதிபதி முறை, ஸ்ரீலங்கா பிரதமர் உறுதி. கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிபலிப்பாளர் பணியிடை நீக்கம், மருத்துவ விடயங்களை ஊடகங்களுக்கு தெரிவித்ததாக குற்றச்சாட்டு. தரமற்ற மருந்துகளுக்கு அனுமதி அளித்தவர்களை பணியிடை நீக்கம் செய்ய கோரிக்கை, ருக்ஷான் பெல்லனவின் பணி இடைநீக்கம் அநீதியானது எனவும் கருத்து. கஜேந்திரகுமார் தலைமையிலான குழு சீமானுடன் சந்திப்பு, ஈழத் தமிழர்களுக்காக தொடர்ந்தும் குரல் கொடுக்கவும் அழைப்பு. வடகிழ் பருவப்பேச்சு மழையினால் மட்டக்களப்பின் தாழ்நில பகுதிகளில் வெள்ள நீர் தேக்கம், பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிப்பு. பிரவுன் பல்கலைக்கழக துப்பாக்கிச் சூட்டு சம்பவம், தற்கொலை செய்து கொண்ட துப்பாக்கிதாரி. இத்துடன் IBC தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ்.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.